ப்ளவுஸில் கழுத்து பகுதியில் நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து அடித்து திருப்போம் இல்லையா, அந்த கிராஸ் பீஸ் வந்து எப்படி நம்ம வந்து பர்ஃபெக்டாக அடித்து திருப்புறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பார்த்திங்க அப்படின்னா, நான் ஷோல்டரும் ஸ்லீவும் வந்து ஆல்ரெடி நான் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் தான் கழுத்து பீஸ் கொடுத்து நம்ம அடித்து திருப்பணும். இப்போ இந்த கிராஸோட அகலம் பார்த்திங்க அப்படின்னா, நான் 1 இன்ச் எடுத்துகிட்டு ஒரு 1/4 இன்ச்சில் மடித்து அடிச்சிருக்கேன். இதோட அகலம் மொத்தமாக 3/4 இன்ச் இருக்குது. இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடு இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஃப்ரண்ட் பக்கம் வந்து மேல் பக்கம் வெளி பக்கம் பார்த்து எடுத்துட்டு, அதே மாதிரி நம்மளோட கிராஸ் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா உள் பக்கம் பார்த்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு, நம்ம 1/4 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ தையலுக்காக எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை கரெக்டாக வச்சு நம்ம வந்து கர்வாக பிடிச்சிட்டு வரலாம். கிராஸ் பீஸ் கொடுத்து அட்டாச் பண்ணும்போது மேலே இருக்கக்கூடிய கிராஸை மட்டும்தான் இழுத்து பிடிச்சி அட்டாச் பண்ணணும். கீழே இருக்கக்கூடிய பாடி பீஸை வந்து நம்ம இழுக்கவே கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக நம்ம 1/4 இன்ச் விட்டதை அந்த மாதிரி கரெக்டாக அந்த லைனில் வச்சே பிடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் இல்லையா, அதை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து உள் பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு கிளாத் இருக்கும். அதை 1/4 இன்ச் வந்து நீங்கள் வெட்டிடுங்க. இந்த மாதிரி 1/4 இன்ச் மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த கர்வ் பகுதியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கர்வ் பகுதியிலலாம் சின்ன சின்னதாக அர்க்காத் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அந்த வளைவு பகுதியில் அர்க்காத் பண்ணும்போது கிளாத் வந்து நம்ம உள் பக்கமாக திருப்பி விடும்போது நல்லாவே மடங்கும். இப்போ இந்த மாதிரி அர்க்காத் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிளாத்தை அப்படியே திருப்பி விட்டுட்டு நம்ம கரெக்டாக அந்த லைனிங் கிளாத் மேலே எக்ஸ்ட்ரா ஒரு ஓரத்தையல் மட்டும் போட்டுட்டு வாங்க. மெயின் கிளாத்தில் படக்கூடாது, லைனிங் கிளாத்தில் மட்டும் படணும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம கிளாத்தை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே லைனிங் கிளாத் மேலே எட்ஜில் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் அப்படியே அந்த கிராஸ் பீஸை கீழ் பக்கமாக உள் பக்கமாக திருப்பி விட்டுருங்க. இப்போ திருப்பினீங்க அப்படின்னா நமக்கு அந்த கர்வ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிளாத்தும் நல்லாவே மடங்கும். இப்போ நம்ம கரெக்டாக அந்த சென்டரில் வச்சு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம், இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஓர தையல் கூட நீங்கள் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.